கன்னியாகுமரி கடலோரத்துல அலைகளுக்கு நடுவுல 300 ஆண்டுகளா ஒரு பிரம்மாண்டமான ரகசியம் காத்துக்கிட்டு இருக்கு. சாதாரணமா கோட்டைகள்னாலே சதுரமாவோ செவ்வகமாவோ இருக்கும். ஆனா கடலுக்கு மிக அருகில ஒரு வட்ட வடிவத்துல கட்டப்பட்ட அதிசய கோட்டைய நீங்க பாத்திருக்கீங்களா? அதுதான் கன்னியாகுமரியோட வட்டக்கோட்டை. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கோட்டைக்குள்ள மறைஞ்சிருக்கிற ராணுவ ரகசியங்களையும் இதன் பின்னாடி இருக்கிற வரலாற்றையும் பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். கன்னியாகுமரி மெயின் பீச்ல இருந்து வெறும் 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த வரலாற்று சின்னம் அமைஞ்சிருக்கு. இங்க வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவு கட்டணமா 30 ரூபாய் வசூலிக்கிறாங்க. வண்டிகளை நிறுத்த பார்க்கிங் கட்டணம் 10 ரூபாய். ஆனா உள்ளூர் மக்களுக்கு இது முற்றிலும் இலவசம். கன்னியாகுமரி வர்ற பல பேரு விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலைய மட்டும் பார்த்துட்டு இந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியும், இது வெறும் கல்லால கட்டப்பட்ட கட்டிடம் இல்ல, ஒரு நாட்டோட பாதுகாப்பு அரண். 18ஆம் நூற்றாண்டுல திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட ஆட்சி காலத்துல இந்த கோட்டை கட்டப்பட்டது. மார்த்தாண்டவர்மா மகாராஜாவோட பாதுகாப்பு படையிலிருந்த டச் கேப்டன் டி லெனாய் மேற்பார்வையில தான் இந்த கோட்டை இராணுவ தளவாடமா மாற்றப்பட்டது. இதோட மதில் சுவர்களை பாருங்களேன், எவ்வளவு தடிமனா ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்கன்னு. பல நூற்றாண்டுகளா அடிக்கிற கடல் காத்து, உப்பு, கடுமையான மழை எல்லாத்தையும் தாங்கி இது கம்பீரமா நிக்கிறதுக்கு இந்த ஆச்சரியமான கட்டடக்கலை தான் காரணம். இந்த கோட்டையோட மிக முக்கியமான ரகசியமே இதோட அமைவிடம்தான். இதோட மேல்தளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கடல் பரப்பு முழுவதும் அக்குவேரா ஆணிவேரா தெரியும். அந்த காலத்துல கடல் வழியா டச்சுக்காரர்களோ ஆங்கிலேயர்களோ இல்ல வேற எந்த எதிரி கப்பல்கள் ஆக்கிரமிக்க வந்தாலும் பல கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவங்கள கண்காணிச்சு அட்டாக் பண்ண இந்த வியூ பயன்பட்டிருக்கு. உதயகிரி கோட்டையோட இணைஞ்சு திருவிதாங்கூர் எல்லையை பாதுகாத்த மிக முக்கியமான கண்காணிப்பு மையம் இது. ஒரு கோட்டைக்குள்ள ராணுவ வீரர்கள் பல மாசம் தாங்கி போர் புரியணும்னா அவங்களுக்கு மிக முக்கியமா தேவைப்படுறது தண்ணி. அதை எவ்வளவு சிறப்பா மேனேஜ் பண்ணிருக்காங்க பாருங்க. கோட்டைக்குள்ளேயே ஒரு பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இருந்து தண்ணீரை எடுத்து பக்கத்துல இருக்கிற இந்த பெரிய குளத்துல நிரப்பி வச்சிருக்காங்க. ராணுவங்களோட தினசரி தேவைகளுக்கும் குதிரைகளுக்கும் இந்த நீர் மேலாண்மை அமைப்பு தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உயிர் நாடியா இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த கோட்டை ஒரு சிறந்த வரலாற்று சுற்றுலா தலமா மட்டும் இல்லாம பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டாவும் மாறியிருக்கு. குறிப்பா சமூக வலைதளங்கள்ல ட்ரோன் ஷாட்ஸ் மற்றும் போட்டோகிராஃபி பண்றவங்களுக்கு இது ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். காலையில இல்லனா சாயங்கால நேரத்துல இங்க வந்தீங்கன்னா அந்த காற்று, கடல், அலைகளோட சத்தமும் மனசுக்கு அவ்வளவு நிம்மதியை தரும். உங்க ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்ண இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பாட். கன்னியாகுமரி போனா இந்த வட்டக்கோட்டைக்கு நீங்க போயிருக்கீங்களா? இல்ல இனிமேதான் போக போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. தென்னிந்திய வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் மறைக்கப்பட்ட கதைகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.